ஹலோ மக்களே, நான் உங்கள் மதன் அண்ட் வெல்கம் டு மேடிஸ் மைண்ட் வாய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தங்க நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் இயர் 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன், அது இப்போ 15,000 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட உடனே, ஓ அது என்ன ஸ்டாக் மார்க்கெட், அதில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 15,000 வருமா, ஓகே 50% ரிட்டர்ன் வந்திருக்கு, ஸோ இதில் நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ டாபிக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஓகே, அது சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சந்தைக்கு போனீங்க, அந்த சந்தையில் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸை விற்கிறதுக்கு, அந்த வெஜிடபிள்ஸை விற்கிறதுக்கு ஒரு ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. அதை வாங்குறதுக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் ஸ்டாக்ஸ் ஆர் ஷேர்ஸ், அதை விற்கிற ஃபார்மர்ஸ் தான் செல்லர்ஸ், அதை வாங்க போற நீங்க தான் பையர்ஸ். இப்போ வாங்க இதை நம்ம ஒரு ஆக்சுவல் ஸ்டாக் மார்க்கெட்ல கலெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி கிட்ட கரண்டா 100 crores இருக்கு. ஸோ அவங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண இன்னும் 50 crores எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அந்த 50 crores-அ அவங்க எய்தர் பேங்க் கிட்ட கடனா வாங்கலாம், ஆர் இல்லாட்டி எங்களை மாதிரி மக்கள் கிட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கலெக்ட் பண்ணக்கு ஹெல்ப் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அவங்க நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற அந்த ஃபண்டுக்கு ஈக்குவலான அவங்க கம்பெனில ஒரு ஓனர்ஷிப்பை கொடுப்பாங்க. அது வந்து ஸ்டாக்குங்கிற ஒரு ஃபார்ம்ல இருக்கும். சரி, ஓகே, கம்பெனி ஸ்டாக்கை வித்துட்டாங்க, நம்ம காசு கொடுத்து ஸ்டாக்கை வாங்கிட்டோம், இதுல நமக்கு எங்க ப்ராஃபிட்டு, நம்ம எங்க காசு பார்த்தோம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. இது ஒரு நியாயமான கேள்வி. ஸோ இப்பதான் வருது இன்ஃபோசிஸ் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நீ மாதிரி நிறைய பேர் இந்த கம்பெனியோட ஷேரை ஓன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கான டிமாண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எச் ஆகும். அப்படி எச் ஆகும் போது ஒரு லெட்ஸே இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஒரு ஷேரை நீங்க 1000 ரூபாய்னு வாங்குறீங்க. இப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த டிமாண்ட் எச் ஆகும் போது அந்த பிரைஸ் 1000 ரூபாயில இருந்து 1100 ரூபாய், 1200 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய்க்கு கூட போகலாம். ஸோ அந்த 1000 ரூபாய்க்கு மேல அது எச் ஆகிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களோட ப்ராஃபிட் தான். ஸோ இப்படி நீங்க வாங்கின ப்ரைஸை விட எச்சா வித்து தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க சிம்பிளா ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதில் மணி எப்படி மேக் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நீங்க கேள்வி கேட்பீங்க, ஸோ நான் மணி மேக் பண்ணணும்னா எனக்கு அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் கோல்டு வாங்குவேன், நான் லேண்டு வாங்குவேன், நான் எஃப்டி ஆர் ஆர்டியில போடுவேன். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்லாம் இருக்கே, நான் ஏன் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் நீங்க கேள்வி கேட்பீங்க. ஸோ நீங்க சொல்றது கரெக்டு தான். இந்த 4 ஃபார்ம்லயும் வந்துட்டு நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கு, அது மாதிரி சில கான்ஸும் இருக்கு. ஸோ அந்த ட்ராபேக்ஸ்லாம் என்னன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நீங்க கோல்டு ஆர் லேண்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும். தௌசண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு க்ரோர்ஸ் வரைக்கும் போகும். அதுவும் இல்லாம லேண்ட் வந்து நீங்க நினைச்ச அப்பவே வித்து காசாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க எமர்ஜென்சில காசு வேணும்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க தேவைப்படுறப்போ கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம எஃப்டிஆர் ஆர்டி பார்க்கலாம். ஸோ எஃப்டிஆர் ஆர்டியில உங்களுக்கு எப்பவுமே ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பீரியட்ல இருக்கும். அது எக்ஸாம்பிள் 6 months இருக்கலாம், 1 year இருக்கலாம், 5 year இருக்கலாம். ஸோ அந்த டென்யூர் வரைக்கும் நீங்க அந்த அமௌண்ட்டை பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சே தான் ஆகணும். அப்படி நீங்க எமர்ஜென்சிக்கு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். எய்தர் அவங்க பேங்க் ப்ராமிஸ் பண்ண 7 or 8% இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா வராது. அப்படி இல்லைன்னா சில கேசஸ்ல நீங்க ப்ரீமெச்சூர் வித்ட்ரா பண்றதுக்கு அவங்க பெனல்ட்டி கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கிட்ட வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரோஸ் என்ன? ஸோ அன்லைக் கோல்ட், லேண்ட் மாதிரி ஒரு லார்ஜ் அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் தேவையில்லை. ஸ்டாக் 2 ரூபாயில ஆரம்பிச்சு கோடிக்கணக்கில் கூட இருக்கு. ஸோ நீங்க ஒரு மினிமம் அமௌண்ட்டா 2 rupeesல கூட ஆரம்பிச்சு ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு நிறைய அமௌண்ட் தேவையில்லை. நீங்க ஒரு மேபி படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா கூட உங்களால ஸ்டாக்கை அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இதுல கான்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1000 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி வாங்குறீங்க, அது 1100 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய்னு ஸ்ட்ரெயிட்டா மேல போகும்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. அது அந்த 1000 ரூபாயில இருந்து 800 ரூபாய்க்கும் வரலாம், 500 ரூபாய்க்கும் வரலாம், 200 ரூபாய்க்கும் வரலாம். ஸோ இப்படி இதுக்கான அப்வர்ட் மூவ்மெண்ட் மட்டும் இல்லை, டவுன் சைடும் இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ ஸ்டாக் மேலே போனா மணி மேக் பண்ண முடியும், கீழே வந்தா மணி லூஸ் ஆகும்.
ஸோ இது மட்டும் தான் மணி மேக் பண்ணுற கூடிய வழின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போ ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த கம்பெனி நம்ம ஸ்டாக் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டும் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மூலியமாகவும் நம்ம ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணலாம். ஸோ இதை பற்றி இது ஒரு டீட்டெயில்டான ஒரு கான்செப்ட். இதை பற்றி நான் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்டும் இருக்குது. அதை பற்றி நான் ஃபியூச்சர் வீடியோஸ் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே. கான்செப்ட் வைஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான 2 ப்ரீரெக்வசைட் இருக்கு. ஸோ ஒன்று, உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கணும். ரெண்டாவது, யூ நீட் டு ஹாவ் அ டிமேட் அக்கௌண்ட். ஸோ பேன் கார்டு நீங்கள் எய்தர் ஒரு இன்டர்நெட் சென்டர் மூலியமா போய் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா நீங்களே உங்கள் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு, அது மூலியமா போய் அப்ளை பண்ணலாம். அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம ரெண்டாவது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வருவோம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் மூலியமாக தான் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் இந்தியாவில் ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. அதை வந்துட்டு நீங்கள் எய்தர் வெப்சைட் மூலியமாக கிரியேட் பண்ணலாம், இல்லை மொபைல் ஆப்பும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் வர ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த ஸ்டாக் ப்ரோக்கரேஜஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிருக்க உங்கள் பேங்க், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ், ஐசிஐசி, எஸ்பிஐ, இவங்களே கூட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. ஸோ அவங்க மூலியமாகவும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான டாபிக் பற்றி நம்ம ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணியாச்சு. ஸோ இது போல் ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட், பர்சனல் ஃபைனான்ஸ், கெரியர் க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீடியோஸ் பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம மேடிஸ் மைண்ட் வாய்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். தேங்க்யூ, பாய்.